அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் மஹுவா மொய்த்ரா எம்பி பதவியிலிருந்து நேற்று பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இவர் மீதான குற்றச்சாட்டு தொடர்பான மக்களவை நெறிமுறைகள் குழுவின் விசாரணை அறிக்கை மீதான விவாதத்துக்கு பிறகு மொய்த்ராவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இவர் மக்களவையில் இதுவரை 61 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதில் 50 கேள்விகள் அதானி குழுமம் தொடர்பானவை என்பது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு விலைவாசி உயர்வால் ஏற்படும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டில் இருப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் வெங்காய ஏற்றுமதிக்கு அடுத்த ஆண்டு மார்ச் வரை மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மிசோரம் மாநில தேர்தலில் மொத்தமுள்ள 40 சட்டப்பேரவை தொகுதிகளில் எதிர்க்கட்சியாக இருந்த ஜோரம் மக்கள் இயக்கம் 27 இடங்களில் வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக இருந்த மிசோ தேசிய முன்னணி வெறும் 10 இடங்கள் மட்டுமே வென்றது. இதையடுத்து ஜோரம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் லாட்ஹோமா மிசோரம் மாநிலத்தின் புதிய முதல்வராக நேற்று பதவியேற்றார். அவருடன் 11 அமைச்சர்களும் பதவியேற்றனர். கொரோனா தடுப்பூசிக்கும் நாட்டில் மாரடைப்பு சம்பவங்கள் அதிகரிப்பதற்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அளித்த பதிலில் கூறியிருப்பதாவது: கரோனா பாதிப்புக்கு பின் சிலர் திடீர் மரணத்தை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மரணத்துக்கான காரணங்களுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை. கரோனா பாதிப்புக்கு பின் மாரடைப்பு சம்பவங்கள் அதிகரிக்கிறதா என்பது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தொற்று நோயியல் துறை ஆய்வு ஒன்றை நடத்தியது. இதில் 18 வயது முதல் 40 வயதினர் இடையே திடீர் மரணத்துக்கான காரணங்கள் குறித்து ஆராயப்பட்டன. நாடு முழுவதும் 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடந்த மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 47 மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. ஒரு டோஸ் கரோனா தடுப்பூசி திடீர் மரணத்துக்கான வாய்ப்பை குறைத்துள்ளது என்றும் 2 டோஸ் கரோனா தடுப்பூசி திடீர் மரணத்துக்கான வாய்ப்பை மேலும் குறைத்துள்ளது. மது பழக்கம், போதை பழக்கம், இறப்புக்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு கடுமையான உடல் உழைப்பு போன்ற வாழ்க்கை முறை நடவடிக்கைகளே திடீர் மரணத்துக்கான வாய்ப்பை அதிகரித்துள்ளன. இவ்வாறு மன்சுக் மாண்டவியா அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதித்யா L1 விண்கலம் மூலம் முதல் முறையாக எடுக்கப்பட்ட சூரியனின் புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. மொத்தம் 11 ஃபில்டர்களை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த படங்கள் முன் எப்போதும் கண்டிராத சூரியனின் வெளிவட்ட பரப்பை காட்டுவதாகவும் அவற்றின் வாயிலாக அடுத்த கட்ட ஆராய்ச்சியை முன்னெடுக்க முடியும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்னும் அதிநவீன விண்கலத்தை வடிவமைத்த இஸ்ரோ அதை கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தியது. ஆதித்யா L1 விண்கலத்தில் உள்ள சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் எனப்படும் சூட் கருவி சூரியனின் முதல் 2 அடுக்குகளான போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியரில் இருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் குறித்து அவற்றின் அருகே ஏற்படும் கதிர்வீச்சு மாறுபாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சூட் கருவியின் மூலம் சூரியனின் வெளி அடுக்குகளை ஆதித்யா L1 விண்கலம் புகைப்படம் எடுத்து அனுப்பி உள்ளது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் போட்டுட்ருக்கேன். எக்ஸாமுக்கு எந்த நியூஸ்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.